கார்த்திக் தீபா சீரியலே இப்போ ஒரு செம்ம பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபா வந்து மீனாட்சியை சமாதானப்படுத்தி எனக்கு அக்காவாக இருந்து தயவு செஞ்சு என் கூட கெஸ்ட் ஹவுஸில் வந்து கொஞ்ச நாள் இருங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து அழைச்சிட்டு வராங்க. மீனாட்சியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க அண்ணி மைதிலியும் வந்துடுறாங்க. மீனாட்சி இனிமேல் இங்கே கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறா அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா திடீர்னு அப்படின்னு பார்த்தோன்னா மைதிலி வந்து டக்குன்னு பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு கழுத்தில் தாலியை காணோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, ஊருக்கே தெரியும் ஏன் இவங்ககிட்ட சொல்கிறதில்ல, உனக்கு என்ன பிரச்சனை தீபா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து நான் சொல்லு நீ சொல்கிறே இல்லை நான் சொல்லணுமா அப்படின்னோடனே, தீபா வந்து நடந்த விஷயம் ஆனந்த் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னோடனே, என்ன மீனாட்சி அப்படின்ட்டு மீனாட்சியை கட்டி பிடிச்சி வந்து தீபாவோட அம்மா வந்து அழுகுறாங்க. நீ அழாத, எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம், இப்போ எதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க வந்து கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கட்டும்னு மைதிலி வந்து சொல்கிறாங்க. தீபா வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ மாடிப்படியில் வந்து அந்த தாலியை பார்க்குறாங்க. தாலியை பார்த்துட்டு எடுத்து சாமி ரூமுக்கு போயிட்டு வந்து சாமி ரூம் உள்ளே வச்சுட்டு வேண்டுறாங்க. மீனாட்சி எந்த பாவமும் பண்ணாதவங்க, அந்த அக்காவோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக சரியாகணும், ரியாவை எப்படியாவது வீட்டை விட்டு ஒரு ஆனந்தமாக்கு புரிய வச்சு மறுபடியும் தாலி கட்ட வைக்கணும், ஆண்டவன் நீ தான் எனக்கு பக்கபலமாக இருந்து துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. மாடியில் வந்து அபிராமி வந்து மனசு தாங்க முடியாமல் அழுது தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டானே, என் பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு இந்த பேர் எடுத்து வச்சுருந்தாங்க, என் பேரும் கெட்டு போய் அவனை வந்து நான் சரியாக வளர்க்கலன்னு இப்படி ஆகிப்போச்சு. இதே விஷயத்தை வந்து அருண் பண்ணியிருந்தா கூட நாங்கள் நம்பக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இவன் வந்து எப்போதுமே வந்து பெங்களூர் போகிறேன் மும்பை போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனை முழுசாக நான் நம்பினேன், அவன் கொஞ்சம் கூட துளி கூட சந்தேகப்படாத லெவலுக்கு இப்படி என்னை நடித்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டான். இப்போ நான் அந்த பொண்ணு வந்து என்னை நம்பி வந்தவங்க, 10 வருஷமாக நம்ம வீட்டு மூத்த மருமகளாக நல்ல கௌரவமாக இருந்தவ, அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன புழுப்பூச்சி கூட துரோகம் செய்யணும்னு நினைக்கக்கூடாதவ, அவ்வளோ தங்கமான பொண்ணு, அவளை போய் வந்து இப்படி ஏமாற்றிட்டானே, என்னால் நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து அவகிட்ட போய் பேச முடியும்? தாலியை கைட்டி வீசி போட்டுட்டு போகிறான்னா அந்தளவு அவள் மனசு வந்து கஷ்டப்பட்டுருக்கா, அவளை நான் எப்படி நான் சமாதானம் பண்ணுவேன்? நீ ஒன்றும் கவலைப்படாதா, நம்ம பையன் மூத்த பையன் வந்து நமக்கு ஏமாற்றிட்டான், பட் இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபா வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸில் தான் மீனாட்சியை தங்க வச்சுருக்கா, வெளியில் போக விடல, அது வரைக்கும் நீ கொஞ்சம் நிம்மதியாயிரு. இப்போ தாலியை தூக்கி போட்டவ எக்காரணம் கொண்டு வந்து ஆனந்தை ஏற்றுக்க மாட்டா, அதில் எனக்கு நல்ல உறுதியாக தெரியும். ஏன்னா அவன் மனசு உடஞ்சி போயிட்டா, அவளை வந்து சமாதானப்படுத்த எந்த மூச்சியை வச்சுக்கிட்டு நான் போய் சமாதானப்படுத்தணும்? நீ வந்து உன் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கலையா? இத்தனை வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வந்து வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவனை நீ வளர்த்த லட்சணம் இப்படி தான் நான் கேட்டால் நான் எங்கே போய் மூஞ்சியை வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா அம்மா ராஜேஸ்வரியும் செம திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பா நான் நினச்சி கூட பார்க்கல இந்த பையன் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வான் அப்படின்னோடனே, இனிமேல் மீனாட்சியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, ஆவுன்னா தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு ராஜேஸ்வரி சொல்லிகிட்டு இருக்கப்ப, என்னம்மா சொல்கிற, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நம்ம ஆனந்த் கூட வந்து எப்படியாவது சேர்ந்து சொத்தை பிரிக்கிறத பற்றி நம்ப முடியாதுன்னு சொன்னப்போ கேட்க முடியாதுன்னால ராஜேஸ்வரியோட பிளான்ஸ் பாரு. இப்போ நம்ம ஆனந்த் கூட கை கோத்துட்டோன்னு வச்சுக்க, ஏன் நிச்சயமாக வந்து 2 பேரும் சேர்ந்து சொத்து கேட்டோன்னு வச்சுக்க, சொத்தை பிரித்து தான் ஆகணும். இப்போ வந்து 2 பேருக்கு மட்டும் கை கோத்தாலே போகிறோம், அவங்க கூட பேசணும் அப்படின்னா, அம்மா என்னம்மா பேசுகிற, அவள் சொத்தெல்லாம் வந்து வேறு பிரிச்சே கொடுக்க மாட்டான் எக்காரணம் கொண்டு, என் மாமியாரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு பிரிச்சுக்க தெரியும், நீ பேசாமல் இரு, நம்ம போய் முதல்ல ஆனந்தை வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆனந்த்கிட்ட பேசலான்ட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ஹாலில் வந்து கரெக்டாக வந்து போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்தோன்னே வந்து ஆனந்தை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் பொண்டாட்டி இருக்கிறப்ப நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கள்ல அதனால தான் அப்படின்னோடனே கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி, என் விஷயத்தில் வாழ்க்கையில் தலையிடாதுன்னு சொன்னால இதை பற்றி கேட்கக்கூடிய ஒரே உரிமை மீனாட்சி தான் அப்படின்னு சொன்னப்போ செம மாதம் மீனாட்சி என்ட்ரி ஆகுறாங்க. நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியில் நடமாடமே விடக்கூடாது, முதல்ல இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி. ஆனந்த் வந்து என்னை நீ வந்து அவன் இருக்கான்னு பார்த்துட்டேல்ல, நான் உன்னை உள்ளே தள்ளி வைக்கிறேல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்றேன், கிளம்பு காற்று வரட்டும்னு மீனாட்சி ஆனந்த்கிட்ட செம மாதம் கெத்தாக பேசுகிறாங்க. உனக்கெல்லாம் இதுவே பத்தாது, கூட முடிஞ்சால் இவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு மீனாட்சி சொன்னோன்னே, இல்லை இவன் தான் காரணம் பிரச்சனை, இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னோடனே ரியா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, அவர் அப்பாவி அப்படின்னோடனே, இந்த அப்பாவி பாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கார்த்தியை வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், என் வாழ்க்கையில் நீ குறுக்க வந்துட்டேன்னு ஆனந்த்
அந்த கார்த்தி வந்து மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாட்சி வந்து மாதம் வந்து கோவத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் ரியா வந்து தேவையில்லாமல் பேசுகிறாங்க. நீ தான் தாலி வேணான்னு கைட்டி தூக்கி போட்டுட்டல, அப்புறம் எதுக்கு நீ வந்து எங்கள் வாழ்க்கையில் தலையிடுற அப்படின்னா, இது ஒன்றும் ஓன் வாழ்க்கை இல்லை, உன்னை இந்த வீட்டில் வந்து சும்மா விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறியா, அதனால் நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிற லெவலுக்கு இருக்குது அப்படின்னோடனே தீபா வந்து அக்கா இவெல்லாம் ஒரு ஆள், நீ இவகிட்ட பேசுகிற லெவலுக்குலாம் கிடையாது, என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கன்னு. ஆமாம், நீ ஏற்கனவே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, இரு தீபா நான் பார்த்துக்கிறேன், நீ ஏற்கனவே வந்து புருஷனை விட்டுட்டு சாரியை மாத்திர மாதிரி ஜஸ்ட் லைக் தட் மாத்திர ஆள் தானே நீ, உன்னை பற்றி தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னோடனே, நான் ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது, நீ தேவையில்லாமல் தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னா கார்த்தி சொடக்கு போட்டு கூப்பிட்றாப்புல ரியாவை, இங்கே பாரு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காது எங்கள் அண்ணிக்கிட்ட, நீ யார் என்ன ஏதுங்கிறது அண்ணன் தெரியாமல் வந்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டான், நீ வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு நான் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உன்னை நிரூபித்து இந்த வீட்டை விட்டு துரத்தில் என் பேர் கார்த்தி கிடையாது, அது வந்து பேக் பண்ணி எல்லா திங்ஸும் ரெடியாகிரு, உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிற நாள் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது அப்படின்னு கார்த்தி மாசாக பேசிவிட்டு என் அண்ணனுக்கு புரிய வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னோடனே, நீ யார் வாழ்க்கையை கெடுத்ததுன்னு தீபா வந்து மாசாக பேசிவிட்டு மீனாட்சி இந்த பக்கம் அழைச்சிட்டு வர்றாங்க. அதோட இந்த ரியா ஃபேஸை காமிச்சு அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.